ஃபைனலாக இப்போ கோழிக்கோட்லேருந்து நம்ம பீச் ரோடு வழியாக கண்ணூருக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போகும்போது இந்த பீச் ரோடில் நிறைய விஷயத்த பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வீடியோவில். ஸோ அந்த பீச் ரோடு கம்ப்ளீட்டாக சொல்லணுன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக அந்த கூகுள் மேப்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ சுற்றியும் இந்த பக்கம் தண்ணி தான். ஸோ அந்த பீச் ரோட்டில் போகும்போது இந்த பக்கம் கடை. பட் ஆனால் கோழிக்கோடில் ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே கிளைமேட்டு அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கும் கேரளாவில். பட் ஆனால் நான் போன டைம்லலாம் ஸோ நிறைய மழை இருந்துச்சு. ஸோ அந்த மழையெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு பீச் ரோடு பார்க்கணுன்னா. ஸோ அங்கேருந்து ஜாலியாக விளையாடணும்னு தோணுச்சு. பட் என்ன ஆச்சு, டைம் ஏன்னா மழை அதிகமாகிடுச்சுன்னா ஸோ நம்மளால் ரீச் பண்ண முடியாத டார்கெட் பண்ண பிளேசஸ் எல்லாம். ஸோ அங்கேருந்து பீச்சு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கோப்ரா கேமரா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்ப வேண்டியது சுச்சுவேஷனு. ஸோ ஏன்னா ரெயின் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் போட ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ பட் ஆனால் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நான் மார்னிங்கே கிளம்பிட்டேன். ஸோ ஒரு 9 o'clock ரேஞ்சில். பட் மார்னிங் 9 o'clock. பட் ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ மண்டே வேறு அந்த டைமில். ஸோ க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. பட் அப்படி சரி நானும் பார்த்துட்டு பாய்ன்னு சொல்லிட்டு சரி அப்படியே அந்த பீச் ரோடையே கிளம்பிட்டேன். பட் ஆனால் நிறைய விஷயம் ஆக்சுவலி இந்த கோழிக்கோடு நான் ரீச் ஆகும் போது சில வீடியோ ஹெவி ரெயின் இருந்ததுனால என்னோடய கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. ஸோ பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்லாம் செட் பண்ணிவிட்டு திருப்பணும் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய ரைடை. பட் ஆக்சுவலி பீச் ரோடு சொல்லணுன்னா கம்ப்ளீட்டாக எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த பீச் ரோடு பார்க்கும்போது. ஸோ அந்த பீச் ரோடு ஃபுல்லாக சுற்றி மரம் செடிங்க. ஸோ அப்புறம் காலையில் அவங்கவுங்க வேலை செய்கிற டைம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பட் ஹெவி டைம் வரும்போது இந்த மாதிரி எலக்ட்ரிஷன் கட் ஆகிறது இங்கெல்லாம் ஆசோஷன் நினைக்கிறேன். பட் ஆனால் ஒவ்வொரு விஷயத்த டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய விஷயம் அற்புதமாக இருந்துச்சு ஆக்சுவலி. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துருப்போமா என்னென்னு தெரியல. பட் நான் இந்த ஃபீலை நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏன்னா கேரளாவுக்கு வருது இது என்னோடய ஃபஸ்ட் டைமு. ஸோ சில ஸ்டேட்டை தான் என்னால் கவர் பண்ண முடிச்சிச்சு. ஸோ நிறைய வீடியோ கவர் பண்ணணும். ஏன்னா கேரளாவில் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே இயற்கையை வாரி கொடுத்துருக்காங்க தெய்வம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம ரசிக்கிறது தானே நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரசிக்கணும். ஸோ அப்போ தான் அந்த லைஃபுக்கான ஒரு ஃபுல்ஃபில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சந்தோஷத்தையும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஸோ கோழிக்கோடு நிறைய விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஒரு ஊரில் ஆக்சுவலி அந்த ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ போக கொஞ்சம் லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ரெயின். பட் நான் ரெயின் ஜாக்கெட் போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் ஜாக்கெட் போட்டிருந்தேன் ரெயின் சூடு. பட் எனக்கு அது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்லவே தேவையில்ல பீச் ரோடு அந்த ரெயின்ஸஸ் எப்படி இருக்கும் ஹெவியாக. ஸோ பட் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு வியூஸஸ் எல்லாமே. பட் கடை தான் ஓப்பன் இல்லை எதுவுமே. ஏன்னா ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபிஷ் ஏதாவது சாப்பிட்லாம்னு நினச்சேன். பட் கம்ப்ளீட்டாக மழை வர்றதுனால எல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸில் பண்ணியிருந்தாங்க. ரோடு சைலண்டாக இருந்துச்சு. தான் வண்டியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு விஷயம் அங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒவ்வொரு விஷயம் அனுபவங்கள்லாம் ஸோ சொல்லிக்கிறது விட அதிகமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெயின் வேறு அதிகமாக இருந்துச்சு. இந்த ரோடு இந்த பக்கம் பார்த்தா பீச்சு, இந்த பக்கம் பார்த்தா மரம், நடுவில் செடி கொடி. ஸோ பில்டிங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி அங்கே பார்த்திங்கன்னா வெறும் பசுமை மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கிரீன், எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடிங்க. வீடுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பொம்மை வச்ச மாதிரி அங்கங்கே இருந்துச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா ஸோ அதிக எக்ஸைட்மெண்ட்டாக வண்டி ஓட்டும் போது. ஸோ ஒரு ரைடருக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு, அந்த ரெயினு, அந்த கிளைமேட்டு, ஸோ சுற்றி இருக்கிற அந்த க்ரீனு, ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு.
ஸோ நானும் ஆக்சுவலி போயிட்டு இந்த பக்கம் பீச்சில் போயிட்டு ஒவ்வொரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஸோ ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பீச் ரோடு கொஞ்சம் ஸோ அந்த தண்ணி அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடைய மாதிரி ஸோ கால் வைக்கிற இடம்லாம் சேரு சகதியாக இருந்துச்சு. உள்ளே அப்படி இறங்குறேன். ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நிறைய விஷயம். பட் அந்த பீச் ரோடெல்லாம் பார்க்கணுன்னா ஆக்சுவலி அந்த கூகுள் மேப்பு செட் பண்ணி அதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் நான் ஆக்சுவலி இந்த பீச் ரோடு ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தேன். ஏன்னா பீச் ரோடு போகும்போது நிறைய விஷயம் கவர் பண்ணேன். நிறைய விஷயம் அழகான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் காலையில் ஸோ மார்னிங் இருக்கும்போது அந்த சன்லைட்லாம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல அந்த கேரளாவில். ஸோ பட் கோழிக்கூடில் சன்லைட்டும் பார்க்கவே இல்லை. எப்படா சன்லைட் பார்ப்போம். சன்லைட் என்னென்னா பட் ஒரு கிளைமேட்டு அந்த அனுபவிக்கிற அந்த ஃபீலோடு. பட் கொஞ்சம் வெயில் வந்தால் எதமாக இருக்குன்னு நினச்சா ஐயோ குளிருதுங்க ஒரு பக்கம். நான் ரைட் ஜாக்கெட் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்காரு ரைடிங். பட் எந்த அளவுக்கு நான் சில்லு அந்த காற்றுக்கு ஒரு சொட்டு வேர்வை கூட வரல. ஆக்சுவலி இங்கே நான் கோழிக்கூட இருக்கும்போது ஹெவியாக ஓட்டிகிட்டு இருந்தேன் சம்டைம். ஸோ அந்த ரோட்டில் போகும்போது என்ன அறியாமல் சில விஷயம்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறது. பட் ஆனால் ஒவ்வொரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஸோ அந்த ரோடு, அந்த வண்டி, ஸோ டிராஃபிக் அந்த கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டைமில் ஹெவி டிராஃபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக நனைஞ்சிருப்பேன். பட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நிறைய இந்த மாதிரி வீடியோஸஸ்லாம் நிறைய வரும். ஸோ ஆக்சுவலி கேரளாவில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம மறக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டெய்லியும் வாழ்றோம். நம்மளுக்கு எப்படி இருக்கும், நாம் எப்படியோ வந்து இதை பார்க்கலாம், நமக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் இன்னும் சொல்லணும்னா ஸோ கேரளா நிறைய விஷயம் இயற்கையை சுற்றி இருக்குது. மலைகள், ஆறு, கடல், வாட்டர்ஃபால்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறோம் ஒவ்வொரு விஷயமும். பட் ஆக்சுவலி நிறைய அப்புறம் நான் கண்ணூருக்கு போகிற ரூட்டில் தான் ஆக்சுவலி இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். பட் கண்ணூர் தான் பிளான் போட்டிருந்தேன். கண்ணூருக்கு தான் இந்த பயணம் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க இந்த போகிற ரோட் வியூவில். ஸோ மறக்காமல் ஸோ இந்த லைக்ஸை கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் என்னால். ஸோ அது எனக்கு ஒரு என்கேஜ் பண்ணுற மாதிரி என்னோட மெமரிஸை சார். ஸோ இன்னும் நிறைய விஷயத்த எனக்கு கேப்சர் பண்ணணும். ஆஸ்யூஷுவல் எனக்கு நேச்சுரல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மலைகள், செடிகள், கொடிங்க. ஸோ எப்பப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் அந்த ஃப்ரீ டைம்லலாம் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு லாங்காக போகிறது. ஏன்னா நிறைய விஷயம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி சுற்றி மலை, செடி, கொடிங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயம் அப்படி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நேரம் நானும் சர்வீஸ் ரோட்லேயே இருந்தேன், இந்த பீச் ரோடு. பட் கொஞ்சம் கண்ணூர் மெயின் ரோடுக்கு வந்தேன். ஸோ கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய விஷயத்த கவர் பண்ணணும். ஏன்னா ஸோ நல்ல ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரோடில் ஏறிட்டேன். கொஞ்சம் இந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகலாம். ஸோ இங்கே அந்தளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சேஃபாக வண்டியில் மூவ் ஆகலாம். பட் ஆனால் நார்மல் ரோடில் தான்